ஓம் சாந்தி. நாம் தடைகளை பற்றி கவலைப்படாமல் இருக்கும் ஆத்மா. நாம் சம்பூர்ண நிச்சய புத்தியுள்ள ஆத்மா. நாம் பரிவாரத்தின் மீது அன்பு வைத்திருக்கின்ற ஆத்மா. தந்தை இப்பொழுது நம்மை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார், கல்வி கற்பிக்கின்றார். வீட்டில் அமர்ந்தபடியே வழி தருகின்றார். எனவே ஒவ்வொரு அடியிலும் வழி அடைந்து கொண்டே இருக்கின்றோம். அப்போது உயர்ந்த பதவி கிடைக்கின்றது. தண்டனையிலிருந்து விடுபட, பற்றிலிருந்து விடுதலை அடைவதற்கான முயற்சி செய்கின்றோம். எதன் மீதும் பற்றில்லாமல் இருக்கின்றோம். நமக்கு யார் மீதும் கவர்ச்சி இல்லைதானே என்று நம்மை நாமே கேட்கின்றோம். எந்த ஒரு பழைய சம்பந்தமும் கடைசி நேரத்தில் நினைவுக்கு வராதபடி முயற்சி செய்கின்றோம். யோக பலத்தின் மூலம் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்து விடுகின்றோம். ஆகையால் உயர்ந்த பதவியை நாம் அடைகின்றோம். நாம் பாப் தாதாவுடன் உரையாடல் செய்கின்றோம். தந்தை கூட இந்த தாதா மூலமாக நம் முன்னால் அமர்ந்திருக்கின்றார். நாம் இப்பொழுது உயர்ந்ததிலும் உயர்ந்த அத்தாரிட்டியை தெரிந்து கொண்டோம். தந்தை நம்மை வளர்க்கவும் செய்கின்றார், படிக்க வைக்கவும் செய்கின்றார். நாம் இப்பொழுது ஸ்ரீமத்படி நடக்கும் பொழுது உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைந்து விடுகின்றோம். தூய்மைதான் முக்கியமான விஷயம். நாம் தான் உலகிற்கு அதிபதியாக இருந்தோம். இது நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா எப்படி ஆகின்றார்கள் என்பதை தந்தை வந்து நமக்கு புரிய வைக்கின்றார். தந்தை நமக்கு படிப்பு கற்பித்து நம்மை சுகமானவர்களாக ஆக்குகின்றார். பிறகு அவருடைய நிர்வாண நாமத்திற்கு சென்று விடுகின்றார். நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். ஒரு பைசா செலவு செய்யாமல் 21 பிறவிக்கு நாம் உலகத்தினுடைய அதிகாரி ஆகின்றோம். நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கு நாம் நஷ்டமோக ஆவதன் மூலம் அங்கு மோகஜீத் ராஜா ராணியாக ஆகின்றோம். யார் மீதும் பற்றுதல் இல்லைதானே என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்கின்றோம். நாம் இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். யோக பலத்தின் மூலம் நமது கணக்கு வழக்குகளை முடித்து விடுவதால் பிறகு நாம் தண்டனை அடையாமல் இருக்கின்றோம்.
இப்பொழுது நம்முடைய சம்பந்தம் பிராமணர்களுடன் இருக்கின்றது. பிறகு தேவதைகளுடன் இருக்கும். இப்பொழுது நாம் ஞானக்கடல் தந்தை உடையவர் ஆகியிருக்கின்றோம். தந்தை வருவது பாரதத்தில்தான். நாம் தான் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வருபவர்கள். நாம் 3 உலகிற்கும் தலைவன். 3 காலத்தை உணர்ந்தவன் ஆகின்றோம். இப்பொழுது நாம் சொர்க்கத்தின் மரத்தை முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தந்தையை நினைவு செய்வதால் அதிகமான குஷி ஏற்படுகின்றது. தந்தை இப்பொழுது நமது ராஜ்யம் மற்றும் நமது வீட்டை நினைவு ஏற்படுத்துகின்றார். நாம் படைப்பவரை தெரிந்து கொள்வதன் மூலம் படைப்பினுடைய ஆதி, மத்திய, அந்திமத்தை தெரிந்து கொள்கின்றோம். நாம் திரிகாலதரிசி ஆஸ்திகர்களாக ஆகிவிட்டோம். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பாகும். இங்கு கற்பிக்கக்கூடியவர் ஒரே ஒரு ஆசிரியர்தான். அவரும் அதிசயமானவராக இருக்கின்றார். அவர் தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கின்றார். இப்பொழுது நமக்கு இது வானப்பிரஸ்த நிலையாகும். நம்முடைய 2 பைசாவை இந்த ராஜ்யம் ஸ்தாபனை செய்வதில் ஈடுபடுத்துகின்றோம். நாமும் கல்பத்திற்கு முன்பு உள்ளவர்கள்தான். நாம் கல்ப கல்பமாக தந்தையிடம் படிக்கின்றோம். ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்தவர்களாக ஆகின்றோம். நாம் யோக சக்தியின் மூலமாக சதா ஆரோக்கியமானவராக, சதா செல்வந்தராக ஆகின்றோம். தந்தை இயற்கை வைத்தியம் செய்கின்றார். தந்தை மன்மனா பவ என்ற மந்திரத்தை கொடுத்து படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இல்லற வாழ்வில் இருந்தாலும் தந்தையை மட்டும் நினைவு செய்கின்றோம். பிறருக்கு அறிமுகம் கொடுக்கின்றோம். லைட் ஹவுஸாக ஆகின்றோம். நாம் ஆத்ம அபிமானியாக ஆவதற்கு நிறைய மறைமுக பயிற்சி செய்கின்றோம். ஒரு வினாடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி கிடைக்கின்றது. எப்படி தன்னை மீது நிச்சயம் உள்ளதோ அதேபோல் நம் மீது மற்றும் நாடகத்தின் மீதும் கூட சம்பூர்ண நிச்சயம் இருக்கின்றது. நாடகத்தின் எந்த ஒரு காட்சியை பார்த்தாலும் குழப்பத்தின் காட்சியிலும் கூட நன்மையின் அனுபவம் ஆகின்றது. சூழ்நிலை அசைக்கக்கூடியதாக இருந்தாலும், பிரச்சனை பயங்கரமானதாக இருந்தாலும், சதா நிச்சய புத்தியுள்ள வெற்றியாளர் ஆவதால் பயங்கரமான பிரச்சனையும் கூட குளிர்ந்து போய்விடுகின்றது. எந்த கவலையும் இல்லாமல் நமது குப்த ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்கின்றோம். விக்னங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்றோம்.
இப்போது என்னுடைய வானப்பிரஸ்த நிலை, நான் திரும்ப வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்ற குஷி இருக்கின்றது. ஆத்ம அபிமானி ஆவதற்கு மறைவாக பயிற்சி செய்கின்றோம். எந்த ஒரு விகர்மமும் செய்யாமல் இருக்கின்றோம். எந்த ஒரு பயங்கரமான பிரச்சனையையும் குளிர்விக்கக்கூடிய சம்பூர்ண நிச்சய புத்தி உள்ள ஆத்மா நாம். தந்தை மற்றும் சேவையின் மீது அன்புள்ளதால் பரிவாரத்தின் மீது அன்பு வைத்திருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.